திருவாரூரில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. திருவாரூர் தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் 18,193 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தி இருக்கின்றார். திருவாரூர் சட்டமன்ற தேர்தலில் பூண்டி கலைவாணன் வெற்றியை பெற்றிருக்கின்றார். திருவாரூர் மாவட்ட செயலாளராக திமுக மாவட்ட செயலாளராகவும் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய ஆதரவாளராகவும் பார்க்கப்படுகின்ற பூண்டி கலைவாணன் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். பூண்டி கலைவாணனை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். தற்பொழுது திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் முன்னிலையில் இருக்கிறார். 42,792 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி முகத்தை நோக்கி பயணிக்கின்றார். இதே போன்று திருவண்ணாமலை தொகுதியினுடைய வேட்பாளர் ஏவா வேலு அமைச்சராக தற்பொழுது இருக்கிறார். அவர் 40,073 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்க்கின்றோம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தற்பொழுது திமுக வசம் தொடர்ச்சியாக மாறி இருக்கிறது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளராகவும் திருவாரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கக்கூடிய பூண்டி கலைவாணன் தற்பொழுது திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இதே போன்று தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். காரைக்குடியில் தாவேகாவினுடைய டாக்டர் பிரபு முன்னிலையில் இருக்கின்றார். இங்கு காங்கிரஸ் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோருக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது.